தமிழர் அவர்களுக்கு வணக்கம். நாம் அனைவரும் முன்கூட்டியே தெரிந்த விடயம்தான் தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியாகி இருக்கிறது. திருச்சி கிழக்கு தொகுதியில் வென்ற தமிழக வெற்றி கழக தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தற்பொழுது அந்த தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்துள்ளார் என்னும் முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகின்றோம். சட்டசபை செயலாளருடன் இது தொடர்பான கடிதத்தை அதாவது விஜயுடைய ராஜினாமா கடிதத்தை செங்கோட்டையன் அவர்கள் வழங்கியிருக்கிறார் என்கின்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. தேர்தல் விதிமுறைகளின்படி 2 தொகுதிகளில் போட்டியிடலாம். ஆனால் ஒரு தொகுதியில் வென்றால் பரவாயில்லை. ஆனால் 2 தொகுதியில் வென்றதால் ஒரு தொகுதியிலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் விதிமுறை. எனவே அதற்கு தகுந்தாற்போல் திருச்சி கிழக்கில் இருந்து கிடைத்த தகவலின்படி விஜய் அவர்கள் ராஜினாமா செய்திருக்கின்றார். விடயம் என்னவென்று சொன்னால், தற்பொழுது விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ததால் அந்த இடம் காலியாக இருக்கின்றது. அதாவது வெற்றிடமாக இருக்கும் பொழுது அங்கு என்னென்ன விதிமுறைகள் பின்பற்றப்படும் என ஆராய்ந்தால், முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் பதவி ஏற்கும் முன்பதாக திருச்சி கிழக்கு தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்கான கடிதத்தை சட்டத்துறை செயலாளரிடம் செங்கோட்டையன் அவர்கள் வழங்கியிருந்தார். அந்த வகையில் அவதானிக்கும் பொழுது 2 தொகுதிகள் போட்டியிட்ட விஜய் அவர்கள் திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் 2 இடத்திலும் வெற்றி பெற்றிருந்ததன் காரணமாக திருச்சி கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதற்காக முறைப்படி கடிதத்தை கொடுத்திருக்கின்றார். செங்கோட்டையன் மூலமாக இந்த கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தமிழக சட்டமன்றத்தில் ஒரு தொகுதி இல்லாமல் போனால் 6 மாத காலத்திற்குள் அதை தேர்தல் ஆணையகத்திற்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக அந்த தொகுதிக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்பட்டு திருச்சி கிழக்கு தொகுதிக்கான சட்டமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யும் நடவடிக்கை தொடங்கும். அந்த வகையில் வேட்புமனு தாக்குதல், வேட்புமனு மீதான பரிசீலனை, வேட்புமனுக்கள் திரும்ப பெறுவது, தேர்தல் திகதி, வாக்கு எண்ணிக்கை போன்ற அறிவிப்புகளை தேர்தல் ஆணையகம் மேற்கொள்ளும். மற்றும் மாநிலத்தில் இவ்வாறான தேர்தல் முறை இருந்தால் அந்த தேர்தலுடன் இதனை சேர்த்து நடத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. அவ்வாறு மற்ற மாநிலத்தில் தேர்தல் இல்லாவிடத்து 6 மாத இடைவெளி காலத்திற்குள் தேர்தல் ஆணையகத்தினால் தேர்தல் நடாத்தப்பட்டு மீண்டும் அந்த தொகுதியில் இருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை தேர்தல் ஆணையகத்தால் இடம்பெறும். அந்த வகையில் 1 மாத காலத்திற்குள் தேர்தல் இங்கு நடைபெற்று சட்டமன்ற உறுப்பினரை தெரிவு செய்வதற்கான திகதி அறிவிக்கப்படும். அந்த வகையில்தான் ஒரு இடைத்தேர்வுக்கான தேவை அங்கு எழுந்துள்ளது என்பதனை விஜயின் ராஜினாமா மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நன்றி.